ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெப எழுப்புதல் அக்கினி ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு நாம் ஏற்றுக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாயிருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாயிருக்கிறார்கள். இந்த நாட்களில் நாம் தைரியமாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக இருக்க வேண்டும். கோலியாத் 40 முறை ஜனங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் ஜனங்களை மாற்றமல்ல, ராஜாவையும் கலங்க பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் ஒரே ஒரு தாவீது எந்த நேரமும் ஆண்டவரை ஆராதிக்கிற, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு துடி வீரன் தாவீது அந்த கோலியாத்துக்கு முன்பதாக நின்று அவனை வீழ்த்துவதற்கு 5 கூழாங்கல் மாத்திரம்தான் ஏற்றிருந்தான். அதில் ஒரே ஒரு கூழாங்கலை வைத்து கோலியாத்தை வீழ்த்தினான். இதை கேட்டுக்கொண்டு கருமையான பிள்ளைகளே, ஒருவரும் தொடராதபடிக்கு துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாயிருக்கிறார்கள். ராஜாவை கலங்கடித்தான், ஜனங்களையும் கலங்கடித்தான். அவனை கலங்கடிப்பதற்கு ஒரு மனுஷன் இருந்தான். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை கலங்கடித்து கொண்டிருக்கிற அந்த கோலியாத்தை முறியடிப்பதற்கு சிங்கத்தை போல ஒரு தைரியம் உள்ள தேவ பிள்ளைகளாகி நாம் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாக. ஜெபிப்போம். உங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கருவை உள்ள நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துவோம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் நீதிமான்களைப் போல அல்ல, நீதிமான்களாகவே நாங்கள் வாழ, சிங்கத்தைப் போல நாங்கள் தைரியமாக இருக்க, எந்த ஒரு காரியத்தையும் கொடுத்து நாங்கள் மனம் துவந்து போகாதபடிக்கு, நாங்கள் கலங்கி நிற்காதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். இந்த நாட்களில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் அனுசரிக்க பிள்ளைகள் இந்த புதிய ஆண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆஸ்வாதமாயிருப்பதாக. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சிங்கத்தைப் போல தைரியமாயிருப்பார்களாக. தகப்பனே, நம்முடைய நாமத்தினாலே இந்த நாட்களுக்கு செலுத்துக்காக காத்துக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆஸ்வதிங்க, தைரியப்பட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் உங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.